ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. சரிங்களா? தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கும் தீர்மானத்தை ஏற்கப் போவதில் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இது டிஸ்மிஸல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்த்துடலாமா? சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாம். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கும் தீர்மானத்தை போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இஷ்யூ என்னன்னு பார்த்துடலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ் குமார். சரிங்களா? இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே 7 குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 7 குற்றச்சாட்டுகளுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானேஷ் குமாருக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் மக்கள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. 130 எம்பிக்களும் மாநிலங்களும் 63 எம்பிக்களும் கையெழுத்திடப்பட்டது. மார்ச் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டது. இவர் பார்த்தீங்கன்னா பதவி நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லான்னு சொல்லிட்டு மக்களவை ஸ்பீக்கர் இருக்கார்ல, இவர் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நிகாரித்தார். சரிங்களா? இது தொடர்பான சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அவங்க உத்தரவின் பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தின் 324(5)யும் பிரிவு அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 124(4) சாசனம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பேண தவறிவிட்டதாக குற்றச்சாட்டை பதவி நீக்க கோருவதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கான சட்டத்திட்டத்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம் தெளிவாக. ஆர்டிகல் 324(5) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் அதே முறையில் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜை பார்த்தீங்கன்னா எப்படி தீர்மானம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறீங்களோ இம்பீச்மெண்ட்டு, அதே மாதிரி தான் கொண்டு வர முடியும்னு சொல்கிறது ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 324(5). ஆர்டிக்கல் 124(4) என்ன சொல்லுது அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை விளக்கும் பிரிவு இது. சரிங்களா? இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நிரூபிக்கப்பட்ட முறையற்ற நடத்தை தகுதியின்மையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி சொல்கிறாங்க. 3 பேரில் 2ல் 3 பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சார் குற்றச்சாட்டுகள் இவர் மேலே அப்படின்னா, ஞானேஷ்குமார் மீது 7 முக்கிய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. என்னென்னா, இவர் தலைமை தேர்தல் ஆணையராக ஒரு தலைபட்சமாக நடந்திருக்காரு.